தாய் வீடு பிப்ரவரி 2026. மனித மூளையை மழுங்கடிக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சி. எழுதியவர் சுப்பிரமணியம் ஜெயசீலன். வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி. மனித மூளையை மழுங்கடிக்க செய்யும் தொழில்நுட்பம் மனிதனின் ஆற்றல் மிகு செயற்பாடுகளின் பல்வேறு பரிணாமங்களில் வளர்ச்சியையும் எழுச்சியையும் பதிவு செய்து வரும் நிலையில் சில வகை தொழில்நுட்பங்கள் அந்த அறிவாற்றல் மிக்க மனித குலத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தியும் வருகின்றது. குறிப்பாக இன்றைய உலகின் பேசு பொருளாக கருதப்படும் செயற்கை நுண்ணறிவு சாட்போட்கள் மனிதனின் சிந்தனை ஆற்றலை சிதைவடைவை செய்வதாக நாளுக்கு நாள் வெளியாகும் ஆய்வு தகவல்கள் உறுதி செய்கின்றன. இந்த விடயம் குறித்து சர்வதேச அளவிலான விரிவான ஓர் ஊடாடல் மேற்கொள்ளப்பட வேண்டியது அத்தியாவசியமாகின்றது. ஒரு கடினமான புதிருக்கு பதில் தேடுவதற்கு செறிவான தரவு தொகுப்பின் நுண்ணறிவு பகுப்பாய்வை வழங்க அல்லது வேலைவாய்ப்பு பெற்றுக்கொள்ள ஒரு கடிதம் ஒன்றை எழுதுவதற்கு செயற்கை நுண்ணறிவின் சாட்போட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவ்வாறான பணிகளை நாம் செய்யாது மூன்றாம் தரப்பின் உதவியை பெற்றுக்கொள்வதென்பது எமது மூளைக்கான வேலையை மட்டுப்படுத்துகின்றது. மேலும் எமது விமர்சன பாங்கான சிந்தனை மற்றும் சிக்கல் தீர்க்கும் ஆற்றல்களுக்கு குந்தகம் விளைவிக்கும் என்று சில நிபுணர்கள் தங்கள் கரிசனையை வெளிப்படுத்தியுள்ளனர். கட்டுரைகளை எழுதுவதற்கு ChatGPT போன்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியவர்கள் பயிற்சியை மேற்கொள்ளும் போது அறிவாற்றல் செயலாக்கத்துடன் தொடர்புடைய மூளை வலை அமைப்புகளில் குறைவான செயற்பாட்டை காட்டியதாக ஆய்வு மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஆரம்பத்தில் மாசசூசெட்ஸ் தொழில்நுட்பம் நிறுவனம் குறித்த ஆய்வு தொடர்பான அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இந்த நபர்களும் செயற்கை நுண்ணறிவு சாட்போட்டை பயன்படுத்தியவர்களினால் தங்களது கட்டுரையின் உள்ளடக்கத்திலிருந்து சுலபமாக மேற்கோள்களை காட்ட முடியவில்லை எனவும் சுயமாக எழுதியவர்கள் போன்று அவர்களினால் மேற்கோள்களை தங்களது கட்டுரைகளிலிருந்து காண்பிக்க முடியவில்லை எனவும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த ஆய்வு மூலம் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டினால் கற்றல் திறன்களில் ஏற்படக்கூடிய வீழ்ச்சியை விதைந்துரைக்கப்படுவதாகவும் இதனை தங்கள் ஆய்வு நிரூபித்துள்ளதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். இந்த ஆய்வின் 54 பங்கேற்பாளர்களும் MIT மற்றும் அருகில் உள்ள பல்கலைக்கழகங்களிலிருந்து இணைத்துக் கொள்ளப்பட்டனர். அவர்களின் மூளை செயற்பாடு எலக்ட்ரோ என்செபலோகிராஃபியை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்டது. இதில் உச்சந்தலையில் மின்முனைகள் வைக்கப்படுகின்றன. பங்கேற்பாளர்கள் பயன்படுத்திய சில தூண்டுதல்களில் கட்டுரை கேள்விகளை சுருக்கவும், மூலங்களை கண்டறியவும், இலக்கணம் மற்றும் பாணியை செம்மைப்படுத்தவும் செயற்கை நுண்ணறிவின் உதவியை கோருவது உள்ளடங்குகின்றது. இது யோசனைகளை உருவாக்கவும் வெளிப்படுத்தவும் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் சில பயனர்கள் செயற்கை நுண்ணறிவு இதில் மிகவும் சிறப்பாக இல்லை என்று உணர்ந்தனர். பதில்களை கண்டுபிடிப்பதை AI மிகவும் எளிதாக்குகிறது. மக்கள் செயற்கை நுண்ணறிவினை அதிகமாக நம்பினால் அவர்களில் சிக்கல் தீர்க்கும் திறன்கள் குறையக்கூடும் என்பதை கொபிலோட்டை இயக்கும் கெரன்சி மெலோன் பல்கலைக்கழகம் மற்றும் மைக்ரோசாஃப்ட் ஆகியவை கண்டறிந்தன. அறிவாற்றலுடன் தொடர்புடைய நிர்வாக பணிகளில் ஈடுபடும் வெள்ளை கொளர் தொழில்களில் ஈடுபடும் 319 அதிகாரிகளிடம் அவர்களது விமர்சன பாங்கான சிந்தனையாற்றல் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டின் போது எவ்வாறு அமைகிறது என்பது குறித்து கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. வாரத்தில் ஒரு தடவையேனும் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்படும் அதிகாரிகள் இந்த கருத்து கணிப்பிற்காக தெரிவு செய்யப்பட்டனர். புதிய நுண்ணறிவுகளுக்கான தரவை பகுப்பாய்வு செய்வதிலிருந்து ஒரு படைப்பு குறிப்பிட்ட விதிகளை பூர்த்தி செய்கிறதா என்று சரிபார்ப்பது வரை செயற்கை நுண்ணறிவிற்கு வழங்கப்பட்ட பணிகளின் 900 உதாரணங்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன.
குறைவான விமர்சன சிந்தனை முயற்சியுடன் தொடர்புடைய பணிகளில் செயற்கை நுண்ணறிவு கருவிகளின் திறன் மீதான நம்பிக்கை அதிகமாக காணப்படுவதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு கருவிகள் செயல்திறனை மேம்படுத்த முடியும் என்றாலும் அது பணிகளில் முக்கியமான ஈடுபாட்டை தடுக்கலாம் மற்றும் கருவியின் மீது நீண்டகால மிதமிஞ்சிய நம்பிக்கை மற்றும் சுயாதீனமான சிக்கல்கள் தீர்க்கும் திறனை குறைக்க வழிவகுக்கும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் வெளியிட்ட ஒரு ஆய்விற்காக இங்கிலாந்தில் உள்ள பாடசாலை மாணவர்களிடம் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு குறித்து ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. பாடசாலை கற்றல் நடவடிக்கைகளின் போது செயற்கை நுண்ணறிவு மாணவர்களின் திறன்களை எதிர்மறையாக பாதித்ததாக 60% மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டினால் நமது அறிவாற்றல் திறன்கள் வீழ்ச்சியடையும் அபாயத்தில் உள்ளதா என்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது. அவ்வாறான அபாயத்தில் இல்லை என மாணவர்கள் குறித்த ஆய்வினை மேற்கொண்ட செயற்கை நுண்ணறிவு நிபுணர் கலாநிதி அலெக்சாண்ட்ரா டோமெஸ்கு தெரிவிக்கின்றார். எங்கள் ஆராய்ச்சியின்படி 10 மாணவர்களில் 9 பேர் பள்ளிப்பணி தொடர்பான குறைந்தபட்சம் ஒரு திறமையையாவது வளர்த்துக்கொள்ள செயற்கை நுண்ணறிவு உதவியுள்ளதாக கூறுகிறார்கள். அது பிரச்சனைகளை தீர்ப்பது, படைப்பாற்றல் அல்லது திருத்தம் என பல விடயங்களை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. எனினும் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடானது தங்களுக்கு வேலை செய்வதை மிகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்ற 25% தெரிவித்துள்ளனர். ஆய்வில் பங்கேற்ற மாணவர்களில் பலர் செயற்கை நுண்ணறிவினை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து கூடுதல் வழிகாட்டுதலை விரும்புகிறார்கள் என டொமெஸ்கு மேலும் கூறுகிறார். வாராந்தம் 800 மில்லியனுக்கும் அதிகமான செயலில் உள்ள பயனர்களை கொண்ட ChatGPT தொழில்நுட்பத்திலிருந்து அதிக பலன்களை பெற உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்ட 100 கட்டளை தொகுப்பை வெளியிட்டுள்ளதாக நிறுவனத்தின் தலைவர் சாம் ஆல்ட்மன் தெரிவிக்கின்றார். எனினும் இந்த கட்டளை தொகுப்புகள் போதுமானதல்ல என லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கல்வியின் விமர்சன ஆய்வுகளை ஆராயும் பேராசிரியர் வெயின் ஹோம்ஸ் தெரிவிக்கின்றார். மாணவர்களும் அவற்றை பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுவதற்கு முன்பு கற்றலில் செயற்கை கருவிகளின் விளைவுகள் குறித்து இன்னும் அதிகமான கல்வி ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும் என அவர் தெரிவிக்கின்றார். கல்வியில் இந்த செயற்கை நுண்ணறிவு கருவிகளின் செயற்திறன், மாணவர்களின் பாதுகாப்பு அல்லது அவர்களிடம் வளரக்கூடிய யோசனைகள் தொடர்பிலோ சான்றுபடுத்த எந்த சுயாதீனமான ஆதாரமும் கிடையாது என்பது கவனிக்கப்பட வேண்டியதாகும். சிறந்த முடிவுகள் ஆனால் மோசமான கற்றல். அறிவாற்றல் குறைபாடு பற்றிய ஆராய்ச்சியை சுட்டிக்காட்டுகிறார். கற்றலில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தியதன் பின்னர் ஒருவரின் திறன்களும் வலுவிழப்பதாக பேராசிரியர் ஹோம்ஸ் தெரிவிக்கின்றார். நோயாளிகளை கண்டறிவதற்கு முன்பு எக்ஸ் கதிர்களை விளக்குவதற்கு செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்தும் கதிரியக்கவியலாளர்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக உள்ளது என அவர் கூறுகிறார். செயற்கை நுண்ணறிவு சில மருத்துவர்களின் செயற்திறனை மேம்படுத்தியது. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளாத காரணிகளில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு தோல்வி காண்பதாக கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட ஹார்வர்ட் மருத்துவக் கல்லூரியின் ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மனித செயற்திறனை சேதப்படுத்துவதற்கு பதிலாக அதை அதிகரிக்கும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்துவதற்கான வழிகளை கண்டுபிடிக்கவும், மனிதர்கள் செயற்கை நுண்ணறிவை எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள் என்பது குறித்து மேலும் ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். பாடசாலைகள் இருந்தாலும் சரி, பல்கலைக்கழகத்தில் இருந்தாலும் சரி, மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவை அதிகமாக நம்பியிருக்கக்கூடும் என்று பேராசிரியர் ஹோம்ஸ் அச்சம் வெளியிட்டுள்ளார். ஒரு மாணவரின் கட்டுரை செயற்கை நுண்ணறிவின் உதவியால் சிறந்த மதிப்பெண்களை பெறக்கூடும். ஆனால் அவர்கள் குறைவாக புரிந்து கொள்கின்றார்களா
அல்லது அவர்கள் குறைந்த அளவில் கற்றுக்கொள்கின்றார்களா என்பதுவே பிரச்சனையாக காணப்படுகிறது. அவர்களின் பெறுதிகள் சிறப்பாக உள்ளன, ஆனால் உண்மையில் அவர்களின் கற்றல் மோசமாக உள்ளது என பேராசிரியர் ஹோம்ஸ் தெரிவிக்கின்றார். செயற்கை நுண்ணறிவு கற்றலில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து வாத பிரதிவாதங்கள் பற்றி தாமும் அறிந்திருப்பதாக ஓபன் ஏஐ நிறுவனத்தின் சர்வதேச கல்வி பிரிவிற்கு பொறுப்பான ஜோய்னா தேவானி தெரிவிக்கின்றார். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் செப்டம்பரில் மாணவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் ChatGPT-யை இலவசமாக வழங்க தொடங்கியது. பதில்களை வழங்குபவராக இருப்பதற்கு பதிலாக ஓர் ஆசிரியராக இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்வதே பொருத்தமானது என அவர் குறிப்பிடுகின்றார். நீங்கள் பதிலளிக்க சிரமப்படும் கேள்வியை உள்ளிடும் போது சாட்பாட் அதன் கூறுகளை உடைத்து அதை புரிந்து கொள்ள உதவும். எல்லா நேரங்களிலும் ஆசிரியரின் உதவியை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதனால் இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சில சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற்றுக்கொள்ள முடிவதாக தெரிவிக்கின்றார். எனினும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்தும் எந்த ஒரு மாணவரும் அது எவ்வாறு செயற்படுகிறது மற்றும் அவற்றை வழங்கும் நிறுவனங்கள் தரவை எவ்வாறு கையாளுகின்றன என்பதை அறிந்திருக்க வேண்டும் என்று பேராசிரியர் ஹோம்ஸ் வலியுறுத்துகின்றார். அதன் முடிவுகள் எப்போதும் சரிபார்க்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகின்றார். மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது பிழையில்லை என்றாலும் அதனை அவர்கள் எவ்வாறு பயன்படுத்துகின்றார்கள், புரிதலுடன் அதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துகின்றார்களா என்பதே இங்கு பிரதானமானது. எது எப்படி என்றாலும் செயற்கை நுண்ணறிவிடம் எமது அனைத்து பணிகளை ஒப்படைத்துவிட்டு வேடிக்கை பார்ப்பது எம்முடைய அறிவாற்றலை மழுங்கடிக்க செய்யும் செயல் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நன்றி.